ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பர்த் சர்டிபிகேட் அப்ளை பண்றதுல புதிய ஒரு ரெகுலேஷன் அப்படிங்கிற வந்து கொடுத்திருக்காங்க. இது யாருக்கு கொடுத்திருக்காங்க அப்படின்னா 1950ல இருந்து 87 வரைக்கும் இருக்கக்கூடிய சீனியர் சிட்டிசன், அதாவது இந்தியன் சீனியர் சிட்டிசன்ஸ் வந்து பர்த் சர்டிபிகேட் இது வரைக்கும் உங்ககிட்ட இல்ல அப்படின்னா இப்போ எப்படி வந்து அப்ளை பண்ணி வாங்குறது அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல வந்து நம்ம வந்து பார்க்கலாம். இதுக்காக வந்து மத்திய அரசு வந்து இப்ப ரீசெண்டா ஒரு புதிய விஷயத்தை வந்து கொடுத்திருக்காங்க. இது என்னென்ன விஷயங்கள், இது எப்படி நம்ம வந்து ஃபாலோ பண்ணி நம்ம அப்ளை பண்ணி வாங்குறது அப்படிங்கறத பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத எனபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி, வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல மத்திய அரசு சார்பில் சமீபத்துல வந்து ஒரு வழிகாட்டு நெறிமுறை வந்து வெளியிட்டு இருக்காங்க. அதுதான் வந்து 1950ல இருந்து 87க்கு இடையே பிறந்த மூத்த குடிமக்கள் பிறப்பு சான்றிதழ் வந்து பெறுவது எப்படி அப்படிங்கிற ஒரு ரெகுலேஷன் அப்படிங்கிற வந்து கொடுத்திருக்காங்க. சோ அதுல கிளியரா வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க பாருங்க. இது நம்ம ஒன் பை ஒன்னா வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா எப்படி வந்து பண்ணணும் அப்படிங்கறத பார்க்கலாம். ஹவு டு கெட் பர்த் சர்டிபிகேட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெகுலேஷன், பிறப்பு இறப்பு சான்றிதழ் இல்லாத மூத்த குடிமக்கள் அவற்றை வந்து பெறுவது எப்படி அப்படிங்கறத இதுல வந்து கொடுத்திருக்காங்க என்பதற்கான வழிகாட்டு முறையை வந்து மத்திய அரசு வந்து தெரிவித்துள்ளது. பிறப்பு சான்று இல்லாமல் 1950 முதல் 87 ஆண்டுகளுக்கு இடையே பிறந்த இந்திய மூத்த குடிமக்கள் இப்போது NABC, அதாவது வந்து நான் அவைலபிலிட்டி பர்த் சர்டிபிகேட் வழியாக எளிதாக இந்த சான்றிதழை வந்து பெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. அது எந்தெந்த இயர் எந்த டேட்டுக்குள்ள இருக்கணும் அப்படின்னா ஜனவரி 26 1950 இந்த இயர்ல இருந்து டிசம்பர் 31 1987 இந்த வயது வரை வந்து இருக்கக்கூடியவங்க வந்து பிறந்து எந்த அதிகாரப்பூர்வ பிறப்பு ஆவணங்களும் இல்லாதவர்களுக்கு வந்து பிறப்பு சான்றிதழை பெறுவதற்கான எளிமையான செயல்முறைகளை வந்து மத்திய அரசு வந்து அறிமுகப்படுத்தியுள்ளது அப்படிங்கிற கொடுத்திருக்காங்க. பிறப்பு சான்றிதழ்கள் இல்லாதது நீண்ட காலமாக பல மூத்த குடிமக்கள் அரசாங்க திட்டங்களை வந்து அணுகுவதிலும், பாஸ்போர்ட்டுகளுக்கு வந்து விண்ணப்பத்திலும், சட்ட விஷயங்களை வந்து கையாளுவதிலும், வயது அல்லது வந்து அடையாளத்தை வந்து நிரூபிப்பதிலும் சிரமங்களை வந்து ஏற்படுத்தியுள்ளது. நான் அவைலபிலிட்டி பர்த் சர்டிபிகேட் என்ற அம்சம் இந்த பிரச்சனைகளுக்கு வந்து ஒரு நிரந்தர வந்து தீர்வை வந்து கொடுக்கும் அப்படிங்கிற வந்து சொல்றாங்க. சட்ட வழிமுறை மூலம் தங்களுடைய சரியான ஆவணங்களை வந்து பெற்றுக்கொள்ளலாம் என்பதை இங்கே வந்து தெரிந்து கொள்ளலாம் அப்படிங்கிற வந்து கொடுத்திருக்காங்க. இப்போ வந்து பிறப்பு சான்றிதழ் வந்து பெறுவது எப்படி அப்படிங்கறத வந்து பார்க்கலாம். அதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் ப்ரொசீஜர் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கறத ஒன் பை ஒன்னா இதுல வந்து கிளியரா வந்து எக்ஸ்பிளனேஷனோட வந்து கொடுத்திருக்காங்க. அதாவது ஜனவரி 2026 1950 முதல் பிப்ரவரி 31 1987க்கு இடையில் பிறந்தவர்கள் வந்து மருத்துவமனை மூலம் வழங்கப்பட்ட பிறப்பு பதிவு சான்றிதழ்கள் இல்லாதவர்கள் வந்து இந்த வழிகாட்டு முறையை வந்து நீங்க வந்து பின்பற்றலாம் அப்படிங்கிற கொடுத்திருக்காங்க. அதாவது ஹாஸ்பிட்டல்ல வந்து பிறந்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பா ஹாஸ்பிட்டல்ல பர்த் வந்து பதிவு பண்ணிருப்பாங்க. அந்த பதிவேடுல கண்டிப்பா இருக்கும். அப்படி ஹாஸ்பிட்டல்ல பிறக்காம வீட்டுல பிறந்திருக்கக்கூடிய அந்த டைமிங்ல இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாம் பர்த் வந்து பதிவு பண்ணிருக்க மாட்டாங்க. அப்படி உங்களுடைய பர்த்தை நீங்க வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாம இருக்கிறவங்க மட்டும்தான் இதை வந்து பண்ண முடியும் அப்படிங்கிற கொடுத்திருக்காங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து பண்ண வேண்டிய ப்ரொசீஜர், உங்க நியர்பைல இருக்கக்கூடிய அரசு இ-சேவா சென்டர்ல போயிட்டு நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா NABC, அதாவது நான் அவைலபிலிட்டி சர்டிபிகேட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விண்ணப்ப படிவத்தை நீங்க வந்து பூர்த்தி செய்யணும் அப்படிங்கிற கொடுத்திருக்காங்க. நகலை சரிபார்க்கவும், அதாவது வந்து சமர்ப்பிக்கப்பட்ட அந்த விண்ணப்பத்தை வந்து அச்சிடப்பட்ட நகலை வந்து பிறப்பு மற்றும் இறப்பு பதிவாளரை கொண்ட தொடர்புடைய GHMC மண்டல அலுவலகத்திற்கு வந்து எடுத்து செல்லவும் அப்படிங்கிற வந்து கொடுத்திருக்காங்க. சரிங்களா? GHMC அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா உங்க மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மண்டல அலுவலகத்துக்கு தான் வந்து அதை வந்து கான்டாக்ட் பண்ணணும் அப்படிங்கிற கொடுத்திருக்காங்க. சான்றிதழ் மற்றும் வழங்கல் அப்படிங்கிற இடத்துல அதிகாரிகள் வந்து விண்ணப்ப விவரங்கள் மற்றும் வந்து துணை ஆவணங்கள் சரிபார்ப்பார்கள். அரசு அதிகாரிகள் இந்த ஆவணங்களை வந்து கவனமாக சரிபார்ப்பார்கள். அதன் உண்மை தன்மை வந்து முழுவதும் வந்து ஆராய்ந்த பிறகுதான் வந்து உங்களுக்கு பர்த் சர்டிபிகேட், அதாவது பிறப்பு சான்றிதழ் வந்து வழங்கப்படுவார்கள் அப்படிங்கிற கொடுத்திருக்காங்க. அத்தியாவசிய ஆவணங்கள், இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இதுக்கு வந்து தேவைப்படும் அப்படின்னா விண்ணப்பதாரர்கள் தாங்கள் NABE, அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் அவைலபிலிட்டி பர்த் சர்டிபிகேட் விண்ணப்பத்துடன் பின் வருமாறு வந்து அந்த ஆவணங்களை நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் பின்னாடி வந்து அட்டாச் பண்ணணும் அப்படிங்கிற கொடுத்திருக்காங்க. இந்த NABC அப்படிங்கிற இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் முடிஞ்சா உங்களுக்கு இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்துறேன். அதை நீங்க வந்து பிரிண்ட் அவுட் போட்டு கூட நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஓகே, அதுக்கு பின்னாடி என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் அட்டாச் பண்ணணும் அப்படின்னா உங்களோட அடையாள சான்றுக்கு வந்து கண்டிப்பா ஆதார் கார்டு, அதே மாதிரி உங்களுடைய முகவரி சான்றுக்கு வந்து ஆதார் கார்டு, இது ரெண்டும் வந்து அதாவது ஐடென்டிட்டி ப்ரூஃப்க்கும் அட்ரஸ் ப்ரூஃபுக்கும் ஆதார் கார்டு அப்படிங்கிறது கண்டிப்பா அட்டாச் பண்ணணும். கல்வி சான்றிதழ்கள், அதாவது பள்ளி பதிவுகள் பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னா பிறந்த தேதியை வந்து பாத்தீங்கன்னா கொண்டிருக்கும். அப்படிங்கிற பட்சத்துல ஒண்ணு உங்ககிட்ட டிசி இருக்கு அப்படின்னா நீங்க டிசி சப்மிட் பண்ணலாம். அப்படி டிசி உங்ககிட்ட இல்ல அப்படின்னா 10th மார்க் ஷீட் உங்ககிட்ட இருக்கு அப்படின்னா அதை கூட நீங்க வந்து ப்ரூஃபா வந்து டேட் ஆஃப் பர்த்துக்கு வந்து சப்மிட் பண்ணலாம் அப்படிங்கிற கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி வந்து வாக்காளர் அடையாள அட்டை அப்படிங்கறது வயது மற்றும் குடியுரிமை சான்று, நீங்க வந்து ஒரு இந்தியன் சிட்டிசன் தான் அப்படிங்கறத வந்து ப்ரூஃப் பண்றதுக்காக கண்டிப்பா வந்து ஓட்டர் ஐடி கார்டு அப்படிங்கிறது வந்து பின்னாடி வந்து அட்டாச் பண்ணணும். பாஸ்போர்ட் வந்து இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து கொடுக்கலாம். அப்படி பாஸ்போர்ட் இல்லைன்னா அது வந்து தேவையில்லை, அதை வந்து விட்டுருங்க.
கொடுத்துருங்க. சரிங்களா? இது எல்லாத்தையுமே நீங்க வந்து ரெடி பண்ணி வச்சு பிறப்பு மற்றும் இறப்பு பதிவு சட்டம் ஆர்பிடி சட்டம் 1969 பிறப்பு பதிவை கட்டாயமாக்குகிறது. ஆனால் 1970க்கு முன்பு பிறந்தவர்களுக்கு பெரும்பாலும் பிறப்பு சான்றிதழ் இல்லாமல் போனது. புதிய NABC அடிப்படையிலான செயல்முறை பிறப்பு சான்றிதழை வந்து பெற வழிவகை செய்திருக்கிறது அப்படிங்கிறத கொடுத்திருக்காங்க. இப்ப இந்த பிறப்பு சான்றிதழ் வந்து வாங்குறதுனால உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட், என்னென்ன நன்மைகள்லாம் வந்து இருக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு இதுல வந்து கொடுத்திருக்காங்க. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். இந்த பிறந்த தேதி மற்றும் இது இடத்திற்கான சட்டப்பூர்வ வந்து சான்றிதழ் இது அப்படிங்கிற வந்து நம்ம வந்து சான்றிதழ் அளிக்கலாம் அப்படிங்கிற கொடுத்திருக்காங்க. மூத்த குடிமக்கள் சலுகைகள் மற்றும் வந்து அரசாங்க நலத்திட்டங்களை வந்து பெறுவதற்கு இது கண்டிப்பா வந்து அவசியம் அப்படிங்கிற கொடுத்திருக்காங்க. சர்வதேச பயண ஆவணங்களை வந்து கட்டாயமாக்குகிறது அப்படிங்கிறதையும் கொடுத்திருக்காங்க. சில படிப்புகள் ஓய்வூதிய செயல்பாடு முறைகளுக்கு வந்து பெரும்பாலும் வந்து தேவைப்படுகிறது. சொத்து சட்ட சம்பந்தமான விஷயங்கள், பரம்பரை உரிமை கோரல், சொத்து பரிமாற்றம் அல்லது திருமண பதிவுக்கு இன்றியமையான ஒரு சான்றா வந்து இது வந்து இருக்கு அப்படிங்கறத உங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு வழிகாட்டு நெறிமுறைக்கான லிங்க் உங்களுக்கு எல்லாமே வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்துருக்கோம். நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து ஃபில் அப் பண்ணிட்டு உங்க நியர்பைல இருக்கக்கூடிய அந்த மண்டல அலுவலரை போயிட்டு கான்டாக்ட் பண்ணி இந்த ஒரு அப்ளிகேஷன் நீங்க வந்து ப்ரொசீட் பண்ணுங்க. சோ இந்த ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் சார்பில் வந்து ஒரு ரெகுலேஷன் வந்து கொடுத்திருக்காங்க. சோ இந்த அப்டேட் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வந்து ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல வந்து மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.